ஹாய், இன்னைக்கு நம்ம அஸ் இந்த வேர்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வேர்டை நீங்க நிறைய சென்டென்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அஸ்ஸுக்கு என்னதான் மீனிங் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த அஸ்ஸுக்கான மீனிங்கை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அஸ் நிறைய இடத்துல நிறைய விதத்துல யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஸ்கிரைப் யுவர் பர்சன். ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அஸ் யூஸ் பண்றோம். கன்ஜக்ஷனா அஸ் யூஸ் பண்றோம். ப்ரிப்போசிஷன்ல அஸ் யூஸ் பண்றோம். சைமல்டேனியஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன? அட் அ டைம்ல ரெண்டு ஆக்ஷன் நடக்கும் போதும் அஸ் யூஸ் பண்றோம். இந்த விதத்துலனா அஸ் யூஸ் ஆகுது. இந்த அஸ்ஸுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு தமிழ்ல பாருங்க. போல, ஆக, காரணத்தால் இல்லைன்னா ஆள், போது, பொழுது, இருந்தாலும், இதெல்லாம் இது கூட மீனிங். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உன் தாயாக நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். இப்போ இதுல அஸ் யூஸ் பண்ண போறோம். ஏன் அஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆக அப்படின்றது பாருங்க. அஸ்ஸுக்கு ஆக அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குல்ல. ஆக, போல, இருப்பினும், காரணத்தினால், பொழுது, போது, இந்த மாதிரி மீனிங் இருக்குல்ல. உன் தாயாக அப்படின்னா அஸ் யுவர் மதர். யுவர் மதர்னா உன் தாய். இந்த ஆக இந்த இதுக்கு தான் அஸ் சேர்த்திருக்கோம். அஸ் யுவர் மதர். நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் அப்படின்னா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஓகேவா? என் சகோதரி பொறியியலாளராக பணிபுரிகிறாள். ஆக, பொறியியலாளர் ஆக இருக்குல்ல. இப்போ ஷீ, அவள் அப்படின்னா சி. ஓகேவா? சரிங்க, அவள் இல்ல, என் சகோதரின்னு இருக்கனால மை சிஸ்டர்னு போட்டுக்கலாம். மை சிஸ்டர் பொறியியலாளராக பணிபுரிகிறாள். பணிபுரிகிறாள் அதுதான் இங்க வரணும். ஓகேவா? அதுதானே வேர்பு. அப்போ ஒர்க். இங்க சிஸ்டர் அப்படின்னா சி தானே. அப்போ எஸ் சேர்க்கணும் ஒர்க்கோட. My sister works as an engineer. ஓகேவா? as சேர்க்கிறோம். ஓகேவா? ஒரு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, டிஸ்கிரைப் யுவர் பர்சன். ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுது, ரோல். ஒரு பர்சனோட ரோல் என்ன அப்படின்னு சொல்றப்போ as யூஸ் பண்ணணும். அவள் இன்ஜினியரா இருக்கா, நான் டீச்சரா இருக்கேன், டாக்டரா இருக்கேன், இந்த மாதிரி ரோலை பிளே பண்ணும்போது நம்ம as யூஸ் பண்ணணும். அவன் மருத்துவராக பணிபுரிகிறான். he works, ஒர்க்கோட எஸ் சேர்க்கணும், ஏன்னா he இருக்கனால. he works as a doctor. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். describe your person. ஆக, ஓகேவா? அவன் இதாக இருக்கிறான், அவள் இதாக இருக்கிறாள், இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றதுக்கு as யூஸ் பண்றோம். ஓகேவா? as அப்படின்னா ஆக அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குல்ல. அதுல இப்போ இந்த சில சென்டென்ஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாமா? போல, அஸ்ஸுக்கு இன்னொரு மீனிங் என்ன? போல அப்படின்னு வருமா? என் நண்பன் என்னை போல சிந்திக்கிறான், என்னை மாதிரி அப்படின்னு அர்த்தம். போல, மாதிரி. அப்ப போல அப்படின்றதுக்கு அஸ் யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல. என் நண்பன் அப்படின்னா மை ஃப்ரெண்ட். என்னை போல சிந்திக்கிறான் அப்படின்னு. சிந்திக்கிறது, நினைக்கிறது, அதுக்குன்னா திங் அப்படின்னு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வேர்ப் தான் எழுதணும். அப்போ திங் தான் வேர்ப். திங்க். மை ஃப்ரெண்ட் திங்க். இப்போ திங்க் போடணுமா திங்ஸ் போடணுமா? இங்க மை ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. என் நண்பன், இது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். அப்போ ஷீ, ஹீ வந்தா வேர்போட எஸ் சேர்க்கணும். மை ஃப்ரெண்ட் திங்ஸ் as I do. என்னை போலவே அவனும் நினைக்கிறான், இல்ல சிந்திக்கிறான், செய்கிறான். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மை ஃப்ரெண்ட் திங்ஸ் as I do அப்படின்னு மீனிங். ஓகேவா? அவள் எப்போதும் போல அழகா இருக்கிறாள். அவள் எப்போதும் போல அழகா தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல. அவள் அப்படின்னா என்ன? சி. எப்போதும் போல அழகா இருக்கிறாள் அப்படின்னு சொல்ல போறோம்.
லுக்ஸ் பியூட்டிஃபுல். அழகானா என்ன? பியூட்டிஃபுல். சி லுக்ஸ் பியூட்டிஃபுல் as ஆல்வேஸ். எப்போதும் அப்படின்னா என்ன? ஆல்வேஸ். பியூட்டிஃபுல்னா அழகாய். லுக்ஸ் ஏன் சேர்க்கிறோம்னா பார்க்க எப்போதும் போல அழகாய் இருக்கிறாள். இதுல பார்க்க அப்படின்றது மறைஞ்சிருந்தாலும் இது மீனிங் வந்து பார்க்கிறதுக்கு எப்போதும் போல அழகா இருக்கிறாள் அப்படின்னா. ஸோ சி லுக்ஸ் பியூட்டிஃபுல் அஸ் ஆல்வேஸ். அஸ்ங்கிறது போல. அவள் தேவதை போல் உடை அணிந்திருந்தாள். தேவதை போல உடை அணிந்திருந்தாள். she was. was எதுக்கு போடுறோம்? அணிந்திருந்தாள் அப்படின்றதுனால வாஸ் போடுறோம். she was dressed. ஏன்னா அணிந்திருக்கிறது பாஸ்ட்ல இருக்கு. so she was dressed as fairy. தேவதை அப்படின்னா fairy. போல அப்படின்னா as. she was dressed as fairy. அவள் தேவதை போல உடை அணிந்திருந்தாள். அஸ்ஸுக்கு இன்னொரு மீனிங் ஆல், காரணத்தால். நம்ம சின்ன வயசுல நிறைய டைம் லீவ் லெட்டர் எழுதியிருப்போம். அப்போ எழுதும் போதெல்லாம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம்ல. அந்த காரணத்தால் அதுக்கு பதிலாக தான் அஸ் யூஸ் பண்றோம். அஸ்ஸுக்கு காரணத்தால் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. நம்ம பிகாஸ் தான் காரணம் அதனால் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். பிகாஸும் அஸ்ஸும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் மாதிரி தான். ஓகேவா? எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். அப்போ காரணத்தாலுக்கு பதிலாக அஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் அப்படின்னா எனக்கு. உடல்நிலை சரியில்லாத அப்படின்னு சொல்லும்போது சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஓகேவா? உடல்நிலை சரியில்லாத அப்படின்னு சொல்லும்போது சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எழுதிக்கலாம். சேம் மீனிங்கா வரணும்னு நினைக்காதீங்க. சில டைம் இங்கிலீஷ்ல வேற மீனிங் கூட வரும். as I am suffering from fever. நேற்று வெயில் காரணத்தால். இந்த காரணத்தாலுக்கு பதிலாக தான் நம்ம அஸ் எழுத போறோம். என்னால் வெளியே செல்ல முடியவில்லை. as it was hot yesterday. நேற்று அப்படின்னா yesterday. hot அப்படி சொல்லும் போது வெயில்னு அர்த்தம். yesterday. ஏன் காரணத்தால் வாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாஸ்ட்ல சொல்றோம். என்னால் வெளியே செல்ல முடியவில்லை. ஒரு செயலை செஞ்சு பார்த்துட்டு முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது குட் நாட் யூஸ் பண்ணணும். ஐ குட் நாட் கோ அவுட். வெயில் காரணத்தால என்னால வெளியில செல்ல முடியவில்லை. ஓகேவா? முடியவில்லைன்றதுக்காண்டி தான் நம்ம குட் நாட் யூஸ் பண்றோம். வெளியே செல்ல அப்படின்னா கோ அவுட். காரணத்தால் இல்லைன்னா ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் மீனிங் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? போது பொழுது, அதாவது when. இங்கிலீஷ்ல நம்ம இன்னொரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல கன்ஜெக்ஷன் வேர்டா, when, while அப்படின்னு. அது மாதிரி தான் அஸ்ஸுக்கும் போது பொழுது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. நாங்கள் போகும்போது அவர்கள் வந்தார்கள். நாங்க போறப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? போது அதுக்கு பதிலாக தான் நம்ம இன்னைக்கு அஸ்ஸ எழுத போறோம். நாங்கள் போகும்போது அதை செகண்ட்லையும், அவர்கள் வந்தார்கள் அதை ஃபர்ஸ்ட்லையும் எழுதிக்கலாம். தே அரைவ்டு. அவர்கள் வந்தார்கள் அப்படின்றதுனால அரைவ்டு. போதுக்கு பதிலா அஸ். நாங்கள் போறப்போ அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ நாங்கள் அப்படின்னா என்ன? வி. போகும்போது அப்படின்னு சொல்றப்போ வேர் கோயிங் இல்லைன்னா லீவிங் அப்படின்னு எழுதிடலாம். லீவிங் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஏன்னா இது பாஸ்ட் கண்டினியூஸ். ரெண்டு செயல்கள் ஒரே நேரத்தில் நடக்குது கண்டினியூஸா. ஸோ கண்டினியூஸ். பாஸ்ட்னு சொல்றப்போ வந்தார்கள் அப்படின்றதுனால பாஸ்ட்ல சொல்றோம். ஓகேவா? அவள் வீட்டை விட்டு வெளியேறும் போது போதுக்கு பதிலா அஸ் யூஸ் பண்ண போறோம். அஸ் she was. எதுக்கு வாஸ் போடுறோம்? பாஸ்ட்ல இருக்கனால. லீவிங் த ஹவுஸ். வீட்டை விட்டு வெளியேறும் போது அப்படின்னு சொல்லும்போது லீவிங் த ஹவுஸ். நாய் ஓடிவிட்டது அப்படின்னா என்ன?
The dog ran away. Ran away அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கனால ran away யூஸ் பண்றோம். அவள் வீட்டை விட்டு வெளியேறும் போது as she was leaving the house. நாய் ஓடிவிட்டது. The dog ran away. போது பொழுது எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொழுது அவள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அப்படின்னு இருந்தாலும் as தான், போது அப்படின்னு இருந்தாலும் as தான். நெக்ஸ்ட் இருந்தாலும், அவர் ஏழையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவினார். as இருந்தாலும் poor he was, அவர் ஏழையாக இருந்தாலும் he helped others. ஓகேவா, அவர் மற்றவர்களுக்கு உதவுவார். இருந்தாலும், இந்த மாதிரி இருந்தாலும் சொல்லும் போது as யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, அவன் நன்றாக படிக்கிற பையனாக இருந்தாலும் எக்ஸாம்ல பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவோம்ல, இருந்தாலும் அவன் இப்படி பண்ணிட்டான், அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லும் போது as யூஸ் பண்ணணும். ஓகேவா, அஸ்ஸுக்கு பல மீனிங் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க், இதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஹோம்ஒர்க், நீ வெளியே போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. சாம் தன் ஷூவை சுத்தியலாக பயன்படுத்தினான். இது ரெண்டுக்கும் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்னு இங்கிலீஷ்ல நீங்க கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.